ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்கலான்னாக்கா, இன்றைக்கி வந்து மைதா மாவு பிஸ்கெட் மாதிரி அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன் சின்ன கப்பில். அதுக்கு தேவையானது சர்க்கரை, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, நெய். இது நம்ம தண்ணி ஊற்றி நெய் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மைதாவுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடலாம். ஒரு சிட்டிகை போட்டு இந்த மைதா மாவும் இந்த நெய்யும் போட்டு நல்லா பிசையலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டு இது காட்டுறது மைதா மாவு எப்படின்னு. இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா பாருங்க, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி தொளிச்சு நான் பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக நான் வந்து ஒரே கையில் தான் செய்துக்கிறேன். ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நான் என்ன பண்ணலான்னுக்கிறேன், இந்த கட்டை மேலே வச்சு நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் மண்ணை மேலே வச்சு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் பிசைஞ்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ மோட்டாக இருக்கணும். இப்போ வந்து இது நான் வந்து சின்ன நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பூரா நான் கட் பண்ணின்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்ன நான் வந்து தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அங்கே அப்படியே நம்ம கடாயில் இப்போ வந்து நான் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் வந்து மீடியமில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கிறது இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஒன்றா எண்ணெயில் விட்டுக்கலாம். சிம்பிள் ஈஸியாக செய்யலாம் இது பிஸ்கெட் நம்ம வீட்டில். கொஞ்சம் ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால், கொஞ்சம் நெய் இருந்தால், இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நம்ம, நெய் இல்லைன்னா கூட. நிதானமாக நம்ம விட்டு இது வேகணும் நல்லா. அதுவே ஒன்றுன்னா அப்படியே மேலே வந்துடும். இதெல்லாம் இப்போ விட்டுட்டு நான் எடுக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. அதுவே வெந்த உடனே தானாக அப்படியே மேலே வந்துடுச்சு பாருங்க. எவ்வளோ நல்லா உப்பி வருது பாருங்கள் இந்த பிஸ்கெட் அழகாக. இப்போ வந்து நம்ம நிதானமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியமில் வைக்கணும் நம்ம. ஈஸி, இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுது, இல்லை வேலை ஜாஸ்தி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நான் செய்யறதெல்லாம் எல்லாமே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வெறும் 3 பொருள் தான் இதுக்கு. மைதா மாவு, சர்க்கரை, நெய். நெய் இல்லைன்னா எண்ணெய், நம்ம இஷ்டம். டால்டால கூட செய்யணுக்கலாம். எது வேணுமோ நம்ம அது செய்யணுங்களா. அது வேகட்டும். வெந்த பிறகு நான் காட்டுறேன் எடுத்துகிட்டு. இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு இது சர்க்கரை பாவு எடுத்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு நம்ம பிஸ்கெட், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது மாதிரி நான் செய்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை, நம்ம மாவு எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கு நம்ம எவ்வளோ சர்க்கரை நம்மளுக்கு பிடிச்சிட்டு தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்றும் பாவு வரணும்னு ஒன்றும் இல்லை, சும்மா இது வந்து சர்க்கரைலாம் நல்லா கரையிட்டோம். கரைஞ்ச பிறகு நம்ம அந்த பிஸ்கெட் எடுத்து இதில் போடலாம். அது போடுறது எப்படின்னு காட்டுறேன். கரையிட்டோம் சர்க்கரை. இந்த மாதிரி சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு கம்பி பதம் வரணும். இன்னும் கொஞ்சம் நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இங்கே வச்சுருக்கிற பிஸ்கெட் போட்டுக்கலாம்.
போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுக்கும்போது காட்டுறேன். இப்போ வந்து நான் சக்கரை பாவில் எடுத்து நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்துக்குது பிஸ்கெட்டு, மைதா மாவு பிஸ்கெட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்ய வேண்டியது. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.